தற்போது அண்மை செய்தி. மியான்மரில் ரிக்டர் அளவில் 7.7 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதில் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். மியான்மரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவில் 7.7 அது பதிவாகி இருக்கிறது. மியான்மரில் ரிக்டர் அளவில் 7.7 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. அதன் காட்சியினை அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். மத்திய மியான்மரின் சாகிங் நகரில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகி இருக்கின்றன. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து உடனடி தகவல் வெளியாகவில்லை. இந்நிலையில் இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் நம்மோடு இணைகிறார். யோகேஸ்வரன், மியான்மரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரம். ஸ்ரீதர், மியான்மர் நாட்டுல ரிக்டர் அளவுகோல்ல 7.7 அப்படின்ற அளவுகோல்ல 15:50 மணிக்கு சரியாக இந்த நிலநடுக்கம் என்பது ஏற்பட்டிருப்பதாக புவியியல் ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மியான்மர் மட்டுமல்ல, இந்தியா உட்பட 5 நாடுகள்ல இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் உணரப்பட்டிருப்பதாகவும் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மியான்மரை மையமாக கொண்டு ரிக்டர் அளவுகோல்ல 7.7 என்ற அளவுகள்ல இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தாலும் கூட தாய்லாந்து தலைநகருடைய பாங்காக் உள்ளிட்ட பகுதிகளில் ரிக்டர் அளவுகோல்ல 7.3, அதே போல மியான்மரை ஒட்டி இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் என்பது அதிக அளவுல உணரப்பட்டிருக்கிறது. இவற்றை தவிர சைனா, வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் என்பது அதிகம் உணரப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இதுல மியான்மரிலும் தாய்லாந்திலும் அதிக அளவுல பாதிப்புகள் இருப்பது அப்படின்ற சமூக வலைதள வீடியோக்கள் மற்றும் சர்வதேச செய்தி ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய இந்த காட்சிகள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. மியான்மரை மையமாக கொண்டுதான் ரிக்டர் அளவுகோல்ல 7.7 என்ற அளவுகள்ல இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருப்பதன் காரணமாக மியான்மர் நாட்டினுடைய பல்வேறு நகர பகுதிகளில் கட்டிடங்கள் தரைமட்டமாகி இருக்கிறது. குறிப்பாக மியான்மர் நாட்டினுடைய பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்றான ஐரா நதியை கடக்கக்கூடிய பாலம் ஒன்றும், பழமையான பாலம் ஒன்றும் இடிந்து விழுந்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இருப்பினும் கூட இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக பல கட்டடங்கள் தரைமட்டமாக இருக்கிறது, பாலங்கள் தரைமட்டமாக இருக்கக்கூடிய நிலையில உயிரிழப்புகளோ அல்லது சேத விவரங்கள் குறித்தோ அரசு தரப்பில் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. மாறாக மீட்பு பணிகளை மட்டுமே நாங்கள் முடுக்கிவிட்டிருக்கிறோம். மீட்பு பணிகள் நிறைவடைந்த பிறகு மற்ற சேத விவரங்கள் குறித்து தெரிவிக்கக்கூடும் என்று அரசு தரப்பிலான அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிப்பதாக அந்நாட்டினுடைய ஊடகங்கள், அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் தகவல்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களிலும் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் உணரப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் மலை பிரதேசங்கள் என்ற ஒரு காரணத்தால் அங்கு இருக்கக்கூடிய தற்போதைய சூழல்கள் குறித்தான விவரங்கள் என்பது இன்னும் வெளியாகவில்லை. அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைகள் குறித்தும் தொடர்ச்சியாக அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாக, மலைப்பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை குறித்து ஆய்வு செய்து வருவதாக இந்திய வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் தரப்பிலிருந்து இந்த செய்திகளை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. மியான்மர் மற்றும் தாய்லாந்து தான். மியான்மர்ல 7.7 ரிக்டர் அளவுகோல்ல, தாய்லாந்துல 7.3 என்ற அளவீட்டுல அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்குது. இதுல மியான்மர் நாட்டை பொறுத்தவரை தொடக்கத்துல 7.7 அப்படின்ற அளவீட்டுல ரிக்டர் அளவுகோல்ல பதிவாயிருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மீண்டும் இரண்டாவது
இரண்டாவது முறையாக 6.3 என்ற அளவீட்டில் பதிவானதாகவும் அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் காரணமாகவே மியான்மர் நாட்டினுடைய பெரும்பாலான நகரப்பகுதிகளில் கட்டிடங்கள் முழுவதுமாக தரைமட்டமாக இருக்கிறது அப்படின்ற தகவல்கள் தெரிவித்திருக்காங்க. இன்னும் சில மணி நேரங்களில் சேத விவரங்கள் குறித்தான விரிவான விவரங்கள் அந்நாட்டு அரசு வெளியிடுவார்கள் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தரப்பிலும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.